ட்ரெயினில் இடிச்சிட்டா அப்படின்னு சொன்னாங்க ஒரு 10 நாளைக்கு முன்னாடி. எனக்கு ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி கால் பண்ணியிருந்தாங்க. அப்போ இந்த மாதிரி முன்னாடி கால் வந்து இடிபட்டுருச்சு சார், நான் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோம். ஸோ சுத்தமாக கால் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு டாக்டர் சொல்லி ரிமூவ் பண்ணிட்டாங்க. பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு கால் பண்ணாங்க. எனக்கு ஏதாவது வீடியோ இருக்கா மேம் அப்படின்னு கேட்டிருந்தேன். ஏன்னா அந்த ஆக்சிடென்ட் டைமில் அது எப்படி இருந்திருக்கு நம்ம பார்க்கும்போது வேறு ஏதாவது ஐடியாஸ் தெரியும். பட் ஆனால் கால் எடுத்துட்டாங்க, வீடியோ எடுக்கல சார், டேரெக்டாக வந்துட்டோன்னு சொன்னாங்க. சரி ஓகே, இன்னும் ஒரு 1 வீக் வந்து ஹாஸ்பிட்டலில் போர்டிங்கில் இருக்கட்டும், அந்த தையல்லாம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்குள்ளேயும் தையலை பிரிச்சுட்டா, அவளே வந்து கீழே தேய்ச்சி பிரிச்சுட்டா. ஸோ என்ன தான் கப்பு போட்டாலும் தேய்ப்பாங்கல்ல உடம்ப, அதில் பிரிச்சுட்டா. ஸோ இன்னும் கொஞ்சம் நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தா. சரி இன்றைக்கி நம்ம தூக்கிடுவோம், ரொம்ப நாள் ஆச்சுன்னா, ஏன்னா சர்ஜரிக்கு அவங்க தான் பே பண்ணாங்க, போர்டிங்க்கு அவங்க தான் பே பண்ணுறாங்க. போக கொஞ்சம் கஷ்டமாயிடும் அவங்களுக்கும். சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி போய் தூக்கிட்டு கொஞ்சம் பேலன்ஸ் பேமெண்ட் இருந்துச்சு, அதையும் ஃபுல்லாக பே பண்ணிட்டேன். நேராக என் வீட்டுக்கு வந்துட்டேங்க. ஸோ ஆள் வந்து ஹியூமன் ஃப்ரெண்ட்லி, ரொம்ப பாசமானவ. நம்ம செல்ட்டில் போய் டேரெக்டாக விட முடியாது, ஏன்னா கர்த்தரை பண்ணிட்டு விட்டோம்னா இருக்க வரைக்கும் லைஃப் லாங் கொஞ்சம் நல்லா இருப்பாள். ஸோ அதனால் இப்போ என் வீட்டில் தான் வச்சுருக்கேன். நல்ல ஃபுட் இன்டேக் இருக்குது. நான் ஃபர்தராக அப்டேட் பண்ணுறேன். அப்போது இன்றைக்கி செல்ட்டில் கொஞ்சம் அரிசி வாங்கணும், மாதம் அரிசி வாங்கி தான் ஆகணும். நான் ஃபர்தராக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க. ரொம்ப நன்றி.